கைஸ் வெல்கம் டு வீடியோ தமிழ் கேமிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஐயோ இவன் வர வந்துட்டாங்க. வர்றான் யாரா அந்த குமாரி. ஏன்னா மைன்கிராஃப்டோட எபிசோட் 2ல் நம்ம ஒரு அழகான ஒரு வீடு இது கட்ட போகிறோம். வாங்க அந்த வீட்டை நம்ம எப்படி கட்ட போகிறோம், எந்த மாதிரி கட்ட போகிறோன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரணமான வீடு கட்ட போகிறோம். பயங்கரமான கட்ட போகிறது கிடையாது. சரி நம்ம வீடு கட்ட போகிறோம். அதை என்ஜாய் பண்ணுங்கள். பாய் டை லெட்ஸ் ஓகே. இந்த மறக்காம லைக் அப்புறம் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம போய்ட்டு வீடியோ ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணி யார் இவன் மூலமாக மட்டும் தர்றேன். இந்த மாதிரி யாரை வருது? சம்திங் இஸ் ராங் கைஸ். ஓகே ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உடலாம் நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் கரெக்ட் போட்டோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டுக்குள்ள சீக்கிரம் கைஸ் நம்ம ரெண்டாவது நாள் மைன்கிராஃப்ட் ரெண்டாவது நாளில் என்ன பண்ணுறோன்னா சீக்கிரமாக வீட்டை கட்டி முடியணும். நீங்கள் வீட்டை கட்டி முடிச்சுட்டு போய் செட்டில் ஆயிடும் போய்ட்டு. அதான் நீ சீக்கிரமாக பண்ணுவேன். அதை பண்ணணும். பட் சீக்கிரமாக பண்ணணும். ஏன்னா 15 நிமிஷத்தில் நம்ம அது மைன்கிராஃப்டில் வெறும் 15 நிமிஷத்தில் ஒன் டே கம்ப்ளீட் ஆகுது. 15 நிமிஷம் தான். அந்த ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன். அதுதான் ஓகேவா. அந்த 15 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக பண்ணோம். ஓகே நான் கொஞ்சம் உட்டில் அப்படியே கலெக்ட் பண்ணி போடணும் காட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். நான் எப்படின்னு தெரியல பார்க்கலாம். போய்ட்டு சாண்டு கொஞ்சம் சேல் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நம்மளுக்கு சாண்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம் யூஸ் ஆகும் போது கல் ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் இருக்குது. கஷ்டம் இல்லை. அதில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்டோன்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாண்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்க. ஒரு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் கசாலே போகணும். கொஞ்சம் இருந்தாலே போகணும்ண்ணா. இங்கே நான் எங்கே போய் சாண்டு வேலை போகிறேன்னு தெரியல. சரி சாண்டு எவ்வளோ வச்சுருக்கீங்கப்பா வழியில் தண்ணிக்குள்ளே நோண்டியோட தண்ணிக்குள்ளே நோண்டியாக எடுக்கணும். ஏன்னா இங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. தண்ணிக்குள்ளே இந்த ஒரு ஸ்லோவில் சரியாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஐயோ ஹெல்த்து இது முக்கியமாக ஹெல்த்து தான். இந்த ஒரு ஐஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா சீக்கிரமாக ஒட்டணும். சாங் இருக்குள்ள ஒட்டணும். ரைட்டு நம்மளுக்கு இதுவே அதிகம் தான். இப்போதைக்கு ரைட்டு தான். ஓகே ரைட்டு. ஓகே இப்போ நம்ம போயிட்டு பிளான்ஸ் தான் மாற்ற வேண்டியது. அது மாதிரி ஃபஸ்ட்டு பிளாட்டிங் போயிடலாம். ஓகே இப்போ உட்டை நம்ம பிளான்ஸை கன்வெர்ட் பண்ணோம். உட்டு ஓகே 99+ உட் பண்ணலாமா? இப்போது 70 வந்துடுச்சு. இப்போது 60 40 20+ அப்புறம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் கத்திரிக்கை இப்போதைக்கு ரைட்டு. இப்போ நம்ம ஒரு பேஸ் கட்டப்போகிறோம். அந்த பேஸ் எங்கே கட்டலாம்னா இப்போதைக்கு வில்லேஜ் பக்கத்தில் கட்டிக்கலாம். ஏன்னா அந்த வினோதன மணி வச்சு நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போகிறோம். ரைட் ஃபஸ்ட்டு இங்கேருந்து மூலம் முக்கியம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் மூலமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு உருவி மூலம் மொத்தமாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே ரைட் கைஸ் உங்கள் இஷ்டம் தான் கைஸ். நீங்கள் எவ்வளோ போடுவோம் உங்கள் இஷ்டம் தான். உங்கள் இஷ்டம் தான். நானும் கேட்க மாட்டேன்.
இந்த வீட்டை நீங்கள் காப்பி எடுத்தால் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த வீட்டை நீங்கள் வந்து ஓகே, இந்த வீட்டை நீங்கள் வந்து நீங்கள் கட்டினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எதுவும் காப்பி எடுக்கலாம், நான் எதுவும் தரமாட்டேன். ஓகே ரைட், வாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாண்டு நம்ம ஊருக்க போட்டுறேன் இப்போதைக்கு. அடுத்து வந்து காபிள் ஸ்டோன் தருவோம், காபிள் ஸ்டோனு. இப்போ வந்து இந்த காபிள் ஸ்டோனை எடுத்து ஐயோ 1 2 3 4 பிளாக் கொடுக்கணும். மேலே எல்லா சைடும் வந்து 4 பிளாக் கொடுப்போம். 1 2 3 4. அடுத்து 1 2 3 4. இந்த ஒரு இதை வந்து 4 பிளாக் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. 4 பிளாக் ஹைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாக்கு, இன்னொரு பிளாக்கு, இப்படி ஒரு பிளாக்கு, இப்படி ஒரு பிளாக்கு, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் அப்படி, அப்புறம் இப்படி அப்படின்னு போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து அட்டாச் பண்ணிடுவோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவோம், வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி நம்ம வந்து மற்ற எதுவும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து விண்டோஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சைடில் நம்ம வந்து இப்போ வந்து வைக்க போகிறோம் கைஸ். இப்போ வந்து ரைட்டு, இப்போ நம்ம வந்து கீழே வந்து இந்த ஃப்ளோர்ஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஓகே ஆயிடுச்சு. கொஞ்சம் எடுத்துடலாம் கைஸ். இதை கரெக்டாக கொஞ்சம் நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ போயிட்டு வந்து இந்த ஒரு கிளாஸ் தான் வைக்கணும். இப்போ வந்து 1 2 4 பஸ்ஸு நம்ம வந்து இதுவே போதும்னு நினைக்கிறேன். கிளாஸ் வந்து இதுவே போதும் தான். நான் வந்து கிளாஸ் வந்து போதும். இப்போ வந்து இருக்கிற வரைக்கும் மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து விடலாம், நம்ம கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் வந்து இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு விட்டேன். இப்போதைக்கு வந்து இருக்கிறதே போதும். இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வந்து இந்த எடுத்துகிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து ஃபஸ்ட்டு உள்ள கிராஃப்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு உள்ள வந்து ஸ்லாப் செஞ்சுக்கிறேன் கைஸ். ஸ்லாப்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதிகமாக. அதை ஸ்லாப் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வேணும் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகே டென்னிஸ் மேலே ஏதாவது இருக்கா? ஓகே இப்போ நம்ம 2 இருந்தால் தேவை. இன்னும் இந்த 2 இருந்தாங்க. சீக்கிரம் கைஸ் முடிச்சிடலாம். வீட்டை மட்டும் முடிச்சுட்டு கதவை அப்படியே செஞ்சுட்டு வச்சுட்டு வந்து கதவை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து இதை போய்ட்டு கைஸ் டே 2 ஆயிடுச்சு. இன்னும் ஆகலை. டே 2 முடிய போகுது. சீக்கிரம் கைஸ், டே 2 ஆக போகுது. அதுக்குள்ளே சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம். சீக்கிரம் டேபிள், கிராஃப்ட் பாக்ஸு, அடுத்து பொட்டி எத்தனை தெரியும். ஓடுறா டே வந்துட்டு போகிறாங்க. ஓடுறா அடி ஒரு வழியாக வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்து
போடல ஃப்ளோர் இன்னும் போடல. நான் விடுங்க, நான் ஃப்ளோர் நான் வந்து ஆஃப்லைனில் போட்டுடுறேன். ஃப்ளோர் நான் வந்து ஆஃப்லைனில் போட்டுறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு இருங்க, வீட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க ஓகே ரைட்டுங்க. இந்த இடத்துல வந்து கிச்சனை வச்சுருக்கிறேன். இந்த சைடு நான் வந்து படுத்து தூங்குற இடம் வச்சுலான்னு படுத்து தூங்குறதுக்கும் பொட்டி வந்து இவங்க வச்சுக்கலாம். அது வந்து பாக்ஸ் அப்படியே வந்து அப்படியே லைனாக அடிக்க வச்சலாம் சொல்லிட்டு போனேன். இப்போ இது வந்து சென்டராக வந்து வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா வந்து டே 2 வந்து கம்மிடுச்சு. இதை வந்து டே 4ல் பார்க்கலாம். சாரி, இது டே 3ல் பார்க்கலாம். பாய். மறக்காம வந்து லைக் அண்ட் ஷேர் அப்போ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க நான் நினைக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரம் வீடியோ.